ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா வரவேற்கிறதுக்காக நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா அந்த ரஞ்சிதாவை ஆரத்திக்கு கரைச்சி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆரத்தி கரைக்கிறன்ற பேரில் அதில் மிளகா பொடியை கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியை பார்த்திங்கன்னா முறைச்சி பார்த்த மாதிரியே அப்படியே அந்த ஆரத்தி கருப்புரம் எரிது பாருங்கள், அந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுன்னு சுற்றிட்டதும் நம்முடைய மல்லியோட நெத்தியில் அந்த பொட்டை எடுத்து வச்சுட்டு அந்த ஆரத்தியை ஊற்றிட்டு வரத்துக்கு போகிறாங்க. அப்போயே பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி கதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ கண்ணு எரியுதே அப்படின்ட்டு. அதுலேயே நம்முடைய அன்னபூர்ணி அம்மா எவ்வளோ தைரியம் உனக்கு இருக்கணும், இந்த வீட்டோட மருமகளுக்கே ஆரத்தி எடுக்கிற தட்டில் மிளகாத்தூளை கலந்து எடுத்துருக்கு, கண்ணை போக்கொட்டுலான்னு பார்க்குறியா, இங்கே எங்களுக்கு எதானாலும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வழியில் உயிர் போகிற இதுலேயும் கண்ணை தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் மாசா கெத்தை எடுத்து காலை வைக்கிறாங்க. நம்முடைய போதுமான கிழவியும் நம்முடைய ரஞ்சிதாவோட பெரியாமாவும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வேடிக்கை தாங்க பார்க்க போகிறாங்க. நம்முடைய ரஞ்சிதா பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா நம்முடைய அன்னபூர்ணி அம்மா மட்டும்தான் நம்முடைய மல்லியை கூப்பிட்டு போயிட்டு பூஜை ரூமில் விளக்கேற்ற வைக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து வயிறு ஏறுறாங்க இந்த ரஞ்சிதா. இந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது இன்றைக்கி நான் இந்த வீட்டில் விஜய் மாமாவோட விளக்கேற்ற வேண்டியது, கடைசியில் அந்த கனவை எல்லாமே இவ சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. என்னால் உயிரோடையே இருக்க முடியல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களை நான் நிம்மதியாக வாழவும் விட மாட்டேன், சாகவும் விட மாட்டேன். அந்த அளவுக்கான கொடுமையை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்றாங்க. அதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போதுமான கிளவியும் இந்த நம்ம ரஞ்சிதாவோட பெரியாமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன தான் சதிவலை பின்னாலேயும் நம்ம அன்னபூர்ணியமாக இருக்க வரைக்கும் நம்முடைய மல்லியை எதுவுமே பண்ணவே முடியாதுங்க. கூட்டணி போட்டு பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லி எப்படியோ என் கிட்டேருந்து என்னுடைய மாமாவை பறிச்சுட்டு இல்லை, உன்னையெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுகிறாங்க. மல்லி நீ இந்த வீட்டில் நிம்மதியாக இருந்துருவியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போதுமன் கிழவி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்முடைய அன்னபூர்ணி அம்மா தாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே அதை கேட்குற ஜென்மங்க இல்லைங்க. அவங்க எப்படியாவது நம்ம மல்லியை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தாங்க பிளானை போட்டு அந்த பிளானை ஃப்ளாப் ஆகி நம்மளுடைய விஜய் சார் நம்ம மல்லியை சேர்ந்து வாழ்கிற காலம் கூடி நெருங்கி வந்துருச்சுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.